வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சந்தர்ப்பவாத கூட்டணியை திமுக அமைத்துள்ளதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. ஜெயலலிதா மறைந்தாலும் அவர் முன்னெடுத்த திட்டங்களை அதிமுக அரசு செயல்படுத்தி வருவதாகவும் பெருமிதம். வயநாடு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் ராகுல் காந்தி. தென்னிந்தியாவைச் சேர்ந்த மக்களவை தொகுதியில் முதன்முறையாக போட்டி. உசிலம்பட்டியில் அதிமுகவினரின் பேனர் கிழிக்கப்பட்டதால் பரபரப்பு. தேர்தல் விதிகளை மீறி பேனர் வைக்கப்பட்டதாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் புகார். ஆறுமுகசாமி ஆணைய விசாரணைக்கு தடை கோரி அப்போலோ மருத்துவமனை தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி. ஜெயலலிதா மரணம் குறித்து வரம்புக்கு உட்பட்டே விசாரிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சேலம் அருகே 100 கிலோ தங்க நகைகளை கைப்பற்றியது தேர்தல் பறக்கும் படை. வருமான வரித்துறையினருடன் இணைந்து தீவிர விசாரணை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மத்தியிலும் மாநிலத்திலும் ஒத்த கருத்துள்ள ஆட்சி இருந்தால் நாடு வளர்ச்சி பெறும் என முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மனோஜ் பாண்டியனை ஆதரித்து முதலமைச்சர் பழனிசாமி வள்ளியூரில் திறந்த வேனில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது நாடு பாதுகாப்பாக இருக்கவும் மத்தியில் நிலையான ஆட்சி அமையும் மோடி மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என தெரிவித்தார். மத்தியிலும் மாநிலத்திலும் ஒத்த கருத்துள்ள ஆட்சி இருந்தால் மட்டுமே நாடு வளர்ச்சி பெறும் என்றும் எதிர்க்கட்சியினரை பொறுத்தவரை மாநிலத்திற்கு மாநிலம் பிரதமராக வேண்டும் என எண்ணங்களை கொண்டவர்கள் எனவும் கூறினார். மத்தியிலே ஒத்த கருத்துடைய ஆட்சி அமைந்தால்தான் நம்முடைய திட்டங்கள் நிறைவேற முடியும். மத்தியிலும் மாநிலத்திலும் ஒருமித்த கருத்துள்ள கட்சிகள் ஆட்சியில் இருந்தால்தான் நம் தமிழகம் வளம் பெறும் செழிக்கும். அதே இன்னைக்கு தமிழக மக்களுடைய நலன் கருதி மத்தியில ஒரு நிலையான ஆட்சி வருகின்ற பொழுது ஒத்த கருத்துள்ள ஒரு ஆட்சி அமைந்த பொழுது நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் முழுவதும் நிறைவேற்றுவதற்கு பேருதவியாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி, இதனைத் தொடர்ந்து நெல்லை மாவட்டம் வாகைய முடிமனை பகுதியில் மனோஜ் பாண்டியனுக்கு ஆதரவாக முதலமைச்சர் பழனிசாமி வாக்கு வேட்டையில் இறங்கினார். அப்போது பேசிய அவர் சந்தர்ப்பவாத கூட்டணியை அமைத்துவிட்டு உண்மையான அதிமுக கூட்டணியை திமுக விமர்சனம் செய்வதாக கூறினார். ஜெயலலிதா மறைந்தாலும் அவர் முன்னெடுத்த திட்டங்களை நிறைவேற்றி வருகிறோம் எனவும் பழனிசாமி தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே மிகப்பெரிய கூட்டணி நாம் அமைத்திருக்கின்றோம். அப்படி அதே போல திராவிட முன்னேற்ற கழக தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. எல்லாமே சந்தர்ப்பவாத கூட்டணி நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா அவருடைய தலைவர்கள் நம்மை பற்றி விமர்சனம் செய்யறாங்க, கூட்டணி பற்றி விமர்சனம் செய்யறாங்க, முதலமைச்சரை பற்றி விமர்சனம் செய்யறாங்க. அதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவதற்கு வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் போட்டியிட காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி விருப்பம் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து இன்று வேட்புமனு தாக்கல் செய்யவும் அவர் திட்டமிட்டிருந்தார். அதன்படி கோழிக்கோடு விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் வயநாடு செல்லும் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்திக்கு அம்மாநில காங்கிரசார் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் ஏராளமான காங்கிரசார் ஊர்வலமாக தேர்தல் அலுவலகத்திற்கு ராகுல் காந்தியுடன் சென்றனர். வயநாடு தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து ராகுல் காந்தி வேட்புமனு தாக்கல் செய்தார். தென்னிந்தியாவை சேர்ந்த மக்களவை தொகுதியில் ராகுல் காந்தி முதன்முறையாக போட்டியிடுவதை அடுத்து காங்கிரசார் உற்சாகமடைந்துள்ளனர். உசிலம்பட்டியில் மூக்கையா தேவரின் பிறந்த நாளை ஒட்டி வைக்கப்பட்டிருந்த அதிமுகவினரின் பேனர்களை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் கிழித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மறைந்த மாநில பொதுச் செயலாளர் பி.கே. மூக்கையா தேவரின் 97வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி உசிலம்பட்டியில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக கட்சி சார்பில் பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அமமுகவை சேர்ந்த தங்க தமிழ்ச்செல்வன் மூக்கையா தேவர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்த வந்தார். அப்போது தேர்தல் நேரத்தில் அதிமுகவினர் பேனர் வைப்பதாக கூறி அந்த பேனர்களை அமமுகவினர் கிழித்தெறிந்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.
ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உடனடியாக இந்த பேச்சுக்களை கலத்துங்கள் என்று காவல்துறை அதிகாரிகளையும் தேர்தல் கவுன்சிலையும் அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றோம். இப்பொழுது கணிசமாக தேவைப்பட்டால் அந்த தேர்தல் ஆணையத்திற்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் அண்ணா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பிலே ஆறுமுகசாமி விசாரணைக்கு தடை கோரி அப்போலோ தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையிலான ஆணையத்தை தமிழக அரசு நியமித்தது. இதனையடுத்து ஆறுமுகசாமி ஆணையம் ஜெயலலிதாவுக்கு நெருக்கமானவர்கள், அப்போலோ மருத்துவர்கள் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தி வருகிறது. இந்நிலையில் ஆறுமுகசாமி ஆணையத்திற்கு தடை கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அப்போலோ நிர்வாகம் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டது. அதில் ஜெயலலிதா இறப்பு குறித்து 21 மருத்துவ குழு அடங்கிய குழுதான் விசாரிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் ஆர் சுப்பையா மற்றும் கிருஷ்ணன் ராமசாமி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அப்போலோ தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் 90% விசாரணை முடிவுற்றதால் மருத்துவ குழு அமைக்க உத்தரவிட முடியாது என்றும் கூறினர். அத்துடன் வரம்பை மீறி ஆறுமுகசாமி ஆணையம் விசாரணை நடத்தக்கூடாது என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர். சேலம் அருகே 100 கிலோ தங்க நகைகளை கைப்பற்றிய தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வருமான வரித்துறையினருடன் இணைந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட ஏற்காடு சட்டமன்ற தொகுதி தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். காரிப்பட்டு சுங்கச்சாவடி அருகே வாகனங்களை சோதனையிட்ட அவர்கள் சந்தேகத்திற்கிடமாக வந்த வேன் ஒன்றை நிறுத்தினர். அந்த வேனில் இருந்த 100 கிலோ தங்க நகைகளை கைப்பற்றிய பறக்கும் படையினர் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் ஆவணங்கள் அடிப்படையில் எடுத்துச் செல்லப்பட்ட என்பது குறித்து உறுதி செய்து கொள்ள சேலம் மாவட்ட ஆட்சியர் ரோகிணியிடம் அந்த வேன் ஒப்படைக்கப்பட்டது. வேனில் கொண்டுவரப்பட்ட ஆவணங்களின் உண்மை தன்மை குறித்து தேர்தல் அதிகாரிகளும் வருமான வரித்துறையினரும் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றனர். கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் எச்சரித்து விரட்டியடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகையை சேர்ந்த மீனவர்கள் 100க்கும் மேற்பட்ட படகுகளில் நேற்று இரவு கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ரோந்து படகில் வந்த இலங்கை கடற்படையினர் அவர்களை மீன்பிடிக்க விடாமல் தடுத்தனர். மேலும் எல்லை தாண்டி வந்ததாக கூறி மீனவர்களை விரட்டினர். இதனால் உயிருக்கு பயந்த மீனவர்கள் வெறும் கையுடன் கரை திரும்பினர். இலங்கை கடற்படையினரின் விரட்டியடிப்பு தொடர்ந்ததால் தங்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிவிடும் எனவும் கரை திரும்பிய மீனவர்கள் வேதனையுடன் கூறினர். கமல்ஹாசனை மக்கள் மறந்துவிட்டார்கள் என்றும் அதிமுக கூட்டணிக்கு மக்கள் தரும் ஆதரவை கண்டு மற்ற கட்சியினர் மிரண்டு போயுள்ளதாகவும் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் தியாகி மூக்கையா தேவரின் பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்திய அவர் பதவி கிடைக்காத காரணத்தினால் ராஜகண்ணப்பன் பச்சோந்தியாகிவிட்டதாகவும் கூறினார். ராஜகண்ணப்பனை புறந்தள்ளிவிட்டார் அந்த சமுதாயம். அவர் பதவிக்காக திமுக சேருவார், அப்புறம் தனி கட்சி ஆரம்பிப்பார், அப்புறம் திமுக சேருவார், அப்புறம் அண்ணா திமுக சேருவார். எப்படி மாறி மாறி நிறமாறக்கூடியவர். அது பச்சோந்தி என்பதை இன்னைக்கு நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறாங்க. அது ரெண்டாவது என்னன்னா, அவருடைய பேச்சை இன்னைக்கு யாதவ பெருங்குடி மக்கள் அது ஒரு பொருட்டாவே கருதுவதில்லை. நடைபெற இருக்கிற இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் நடக்கிற இடைத்தேர்தலிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி பெறும் என்று மக்களுடைய ஆதரவை பார்த்து இன்றைக்கு எல்லோரும் மிரண்டு போயிருக்கிறார். இன்னைக்கு திமுக தலைவர் ஒருபடி மேலே போய் பயந்து எந்த இடத்துல எதை பேசுவது என்று கூட தெரியாத அளவுக்கு இன்னைக்கு உளறி கொட்டி கொண்டிருக்கிறார். ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி பொதுக்கூட்டத்தில் தொண்டர்கள் மீது போலீசார் தடியடி நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் சூடுபிடித்துள்ள நிலையில் ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள மயிலாவரம் பகுதியில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குறித்து கடுமையாக விமர்சித்தார். மேலும் போலீசார் சந்திரபாபு நாயுடுவுக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். அப்போது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
இந்திய ராணுவம் குறித்த உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தின் சர்ச்சை பேச்சுக்கு கண்டனம் எழுந்ததை அடுத்து தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மக்களவைத் தேர்தலை ஒட்டி கடந்த 1ஆம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் நகரில் பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், பயங்கரவாதிகளை ஒடுக்குவதில் இந்திய ராணுவம் பிரதமர் மோடியின் சேனையாக உள்ளதாக குறிப்பிட்டார். ஆதித்யநாத்தின் இந்த பேச்சுக்கு எதிர்க்கட்சிகள் புகார் தெரிவித்தனர். இதனையடுத்து உத்தரப்பிரதேச முதலமைச்சருக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பவுள்ளது. அதில் யோகி ஆதித்யநாத் நாளை விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. நீலகிரி மலைப்பகுதியில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் பிரச்சார வாகனம் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. அதிர்ஷ்டவசமாக ஓபிஎஸ் அந்த வாகனத்தில் பயணிக்கவில்லை. நீலகிரி மாவட்டத்தில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அங்கு சென்றிருந்தார். இதனையொட்டி சென்னையிலிருந்து ஊட்டிக்கு சிறப்பு பிரச்சார வாகனம் கொண்டு செல்லப்பட்டது. இதனையடுத்து கூடலூருக்கு சென்று கொண்டிருந்த போது மலைப்பாதையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அந்த வாகனம் தலைக்குப்புற கவிழ்ந்தது. இந்த விபத்தில் டிரைவர் மற்றும் உதவியாளர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. இதனால் கூடலூருக்கு வருகை தந்த ஓ பன்னீர்செல்வம் வேறு வாகனம் மூலம் பிரச்சாரம் மேற்கொண்டார். செங்கம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்பில் 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மண்டல அலுவலர்களுக்கான 3ஆம் கட்ட பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. உதவி தேர்தல் அலுவலர் வில்சன் ராஜசேகரன் கலந்து கொண்டு தலைமை தாங்கினார். இதில் அதிகாரிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்துவது குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த பயிற்சி வகுப்பில் 50க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இலங்கையிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 13 லட்சம் மதிப்புள்ள 420 கிராம் தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இலங்கையிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் வந்த பயணிகளிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது சென்னையை சேர்ந்த பயணி உள்ளாடைகளுக்குள் தங்கத்தை மறைத்து எடுத்து வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து 13 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 420 கிராம் தங்கத்தை பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லையில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் உரிய ஆவணம் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட 1,22,000 ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தமிழகத்தில் நாடாளுமன்ற, மக்களவை மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல் நெருங்குவதை அடுத்து வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்குவதை தடுக்க தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நெல்லை டவுன் கண்டியப்பேரி பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்ததில் பாண்டி என்பவர் உரிய ஆவணம் இன்றி 1,22,000 ரூபாய் வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அதிகாரிகள் பணத்தை பறிமுதல் செய்தனர். திருக்கோவிலூரில் நடைபெற்ற காவலர்களின் அணிவகுப்பு நிகழ்ச்சியில் 150க்கும் மேற்பட்ட காவலர்கள் பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரில் காவல்துறை சார்பில் தேர்தல் பறக்கும் படையினர் பாதுகாப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருக்கோவிலூர் துணை காவல் கண்காணிப்பாளர் மகேஷ் கலந்து கொண்டு தலைமை தாங்கினார். இந்த அணிவகுப்பு நிகழ்ச்சியில் 150க்கும் மேற்பட்ட காவலர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் கள்ளக்குறிச்சியில் தேர்தல் பாதுகாப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி டிஎஸ்பி ராமநாதன் கலந்து கொண்டு தலைமை தாங்கினார். இந்த அணிவகுப்பு நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் கலந்து கொண்டனர். ராமேஸ்வரத்தில் கடத்த முயன்ற 70 கிலோ எடையுள்ள அரிய வகை கடல் குதிரைகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் மன்னார் வளைகுடா பகுதியில் கடல் அட்டைகள், கடல் குதிரைகள், டால்பின் உள்ளிட்ட அரிய வகை உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றன. இப்பகுதியில் மீனவர்கள் மீன்பிடிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழக அரசால் தடை விதிக்கப்பட்டுள்ள இரட்டை மடி மற்றும் சுருக்கு மடி வலைகளை பயன்படுத்தி மீனவர்கள் மீன்பிடிப்பதால் அரிய வகை கடல் வாழ் உயிரினங்கள் வலைகளில் சிக்கிக் கொள்கின்றன. இதேபோன்று வலையில் சிக்கிய 70 கிலோ எடையுள்ள அரிய வகை கடல் குதிரைகளை வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்வதாக தகவல் கிடைத்ததை அடுத்து விரைந்து சென்ற வனத்துறையினர் கடல் குதிரைகளை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக 5 பேரை கைது செய்த அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
ஈரோடு சின்ன மாரியம்மன் கோவில் தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஈரோடு சின்ன மாரியம்மன் கோவில் திருவிழா கடந்த மாதம் 19ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இதையொட்டி அம்மனுக்கு தினமும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்று வந்தன. இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு ஆதரவாக கருணாநிதியின் மகன் மு.க. தமிழரசு வாக்கு சேகரித்தார். தமிழகத்தில் வரும் 18ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெறுகிறது. இதில் தென்சென்னை தொகுதியில் திமுக சார்பில் தமிழச்சி தங்கபாண்டியன் போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து மறைந்த திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதியின் மகன் மு.க. தமிழரசு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மேலும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க கோரி அவர் வீடு வீடாக சென்று ஆதரவு திரட்டினார். மு.க. தமிழரசுடன் மா. சுப்பிரமணியன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வெளியூரில் இருந்து இறக்குமதி செய்யும் வேட்பாளர்களை தவிர்த்து உள்ளூர் வேட்பாளர்களை ஆதரிக்க வேண்டும் என தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் கேட்டுக் கொண்டுள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் லோகி ராஜனுக்கு ஆதரித்து தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் பிரச்சாரம் மேற்கொண்டார். முத்துச்சங்கிலிப்பட்டி, கூத்தமேடு, மேக்கிழார்பட்டி பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் வெளியூரில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வேட்பாளர்களை தவிர்த்து உள்ளூர் வேட்பாளர்களான லோகி ராஜன் மற்றும் ஓபி ரவீந்திரநாத் குமார் ஆகியோரை ஆதரித்து வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். நான் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என் உயிரின் மேலான சமுதாய சொந்தக்காரர்களே, அதன் அடிப்படையிலே இங்கே வேட்பாளராக நிற்கின்ற சட்டமன்ற வேட்பாளர் ஆர்மை சகோதரர் உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர், ஆண்டிப்பட்டி தொகுதியினுடையவர், மண்ணின் மைந்தர் அருமை சகோதரர் லோகிராஜ் அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, பாராளுமன்றத்துடைய வேட்பாளர் அருமை சகோதரர் ரவீந்திரநாத் குமார் அவர்களுக்கு, நீண்ட மண்ணினுடைய மைந்தன் அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களிக்குமாய் உங்களை அன்பாக கேட்கிறேன். எதிரணியிலே நிற்கின்றவர்கள் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இறக்குமதி செய்யப்பட்டவர்கள், அவருக்கு இந்த பகுதியிலே ஒரு தெரு கூட தெரியாது. அவரை கொண்டு இறக்குமதி செய்யப்பட்டு காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளராக நிறுத்தி இருக்கின்றார்கள். நம்முடைய மண்ணின் மைந்த நமக்கு தேவையா அல்லது இறக்குமதி செய்யப்பட்ட வேட்பாளர் தேவையா என்பதை புரிந்து உங்களது பொன்னான வாக்குகளை இரட்டை இணை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டுமாய் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இதேபோன்று தேனி மக்களவை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஓபி ரவீந்திரநாத் குமாரை ஆதரித்து போடி முந்தல் பகுதியில் ஜான் பாண்டியன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அம்மா புரட்சி தலைவி அம்மாவுடைய இரட்டை சின்னத்தை விட்டுவிட்டு நாங்களும் நிற்கின்றோம் என்று சொல்லி அம்மா பெயரை வைத்துக் கொண்டு ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றவர்கள் யார், உண்மையான இரட்டைகளை யார் என்பதை இங்கு இருக்கின்ற வாக்காளர் பெருமுடி மக்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இரட்டைகளை மறந்தவர்கள் சோரே கிடைக்காத என்ற நிலைக்கு ஏற்படுவார்கள் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒன்றுமே தெரியாமல் அறியாமல் சிறுபிள்ளை தரமாக வேடிக்கையாக்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சோர்க்கருக்கு தான் வெற்றி பெற்றால் வருடத்திற்கு 2 முறை வேலைவாய்ப்பு முகாம் நடத்தி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்துவதாக அதிமுக வேட்பாளர் ஏசி சண்முகம் உறுதியளித்துள்ளார். வேலூர் மக்களவை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஏசி சண்முகம் கேவி குப்பம், வஞ்சூர், வடுகஞ்சாத்து உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு ஆரத்தி எடுத்து பெண்கள் வரவேற்றனர். மக்கள் மத்தியில் பேசிய அவர், தான் வெற்றி பெற்றால் லத்தேரியில் நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் அமைக்கப்படும் எனவும் வருடத்திற்கு 2 முறை வேலைவாய்ப்பு முகாம் நடத்தி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்துவதாகவும் உறுதியளித்தார். முதலமைச்சர் பழனிசாமியின் குலதெய்வ கோவிலில் நடைபெற்ற திருட்டு முயற்சி சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் நசியனூர் கிராமத்தில் அப்பாத்தாள் கோவில் உள்ளது. இந்த கோவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் குலதெய்வ கோவில் ஆகும். இந்நிலையில் இன்று காலை இந்த கோவில் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். மேலும் உண்டியலை உடைக்க முயன்ற கொள்ளையர்கள் அதை உடைக்க முடியாமல் திரும்பி சென்றிருப்பது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கைரேகை
சிபிஐ மற்றும் மூப்பனாய் உதவியுடன் விசாரணை நடத்தி வரும் போலீசார் கோவிலில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களையும் ஆய்வு செய்து வருகின்றனர். விழுப்புரம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் அரசனுக்கு தேர்தல் ஆணையம் பலாப்பழம் சின்னம் ஒதுக்கியுள்ளதால் பழத்தை தலையில் வைத்து வாக்கு சேகரித்து வருகிறார். விழுப்புரம் மாவட்டம் பாண்டூர் கிராமத்தை சேர்ந்தவர் அரவன். இவர் 3 முறை சட்டமன்ற தேர்தலிலும் 3 முறை நாடாளுமன்ற தேர்தலிலும் சுயேட்சையாக போட்டியிட்டார். தற்போது விழுப்புரம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அவருக்கு தேர்தல் ஆணையம் பலாப்பழம் சின்னம் ஒதுக்கியுள்ளது. இதனை தலைமேல் வைத்து மக்கள் கூடும் இடங்களில் வாக்குகளை சேகரித்து வருகிறார். ரோடில் உள்ள சில 9,000 சில்லற ஓட்டு, 2வது கிரிக்கெட்டுப்பேட்டைக்கு 7,000 சில்லற ஓட்டு, டிவி சின்னம் 5,500 ஓட்டு, ஆளுக்கு 500 ஓட்டு, ஊராட்சி மன்ற தலைவருக்கு 40 ஓட்டு வாங்கியிருக்கிறேன். இந்த 6 தொகுதியும் வாக்களித்த இந்த பலாப்பழத்தில் வாக்களித்தால் நான் இந்த ஊருக்கு வெற்றி பெற நான் லைட் வெளிச்சத்திலிருந்து ரோடு வசதியிலிருந்து விவசாய இடத்திலிருந்து எல்லா பள்ளிக்கூடத்துல சொசைட்டி கடைக்கூடம் தள்ளி ரொம்ப மிஸ் ஆக இருந்தாங்க. அதை நான் தெரிஞ்சு விட்டு எந்த பள்ளிக்கூடத்துல பண்றப்ப கூட ஒரு எனக்கு செய்யணுன்ற ஒரு கருத்துடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். தமிழகத்தில் தேர்தல் களத்தில் இறங்கியுள்ள அனைத்து கட்சியினரும் ஆட்டம் பாட்டத்துடன் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாது கட்சித் தலைவர்கள், வேட்பாளர்கள் என அனைவரும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் வாக்காளர்களை கவரும் வகையிலும் பேச்சாளர்கள் வரும் வரை பொதுமக்களை உற்சாகப்படுத்தும் வகையிலும் பல்வேறு கட்சியினர் ஆடல் பாடலுடன் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பிரச்சார கூட்டத்தில் முதியவர்கள் ஆடிய குத்தாட்டம். நாகை மாவட்டம் சீர்காழியில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சார கூட்டத்தில் விஜயகாந்த் பாடலுக்கு ஆண்கள் மற்றும் பெண்கள் போட்ட குத்தாட்டம். தூத்துக்குடியில் திமுக வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சார கூட்டத்தில் செண்டை மேளத்திற்கு தொண்டர்கள் நடனமாடி மகிழ்ந்தனர். புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.